வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தென் மாவட்டங்களில் ஊருக்குள் விடாமல் காரை வழிமறைத்துள்ளார்கள் என்ற தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் சசிகலாவும் ஓபிஎஸும் நீக்கப்பட்ட நிலையில் தென் மாவட்டங்களில் அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஊருக்குள் விடாமல் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை தமிழக அரசியலில் எடப்பாடி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மெகா கூட்டணியை உருவாக்கியுள்ளார். கிட்டத்தட்ட கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் புதிய கட்சியை உருவாக்கி தற்பொழுது அமமுகவை தற்பொழுது அதிமுக தலைமையிலான கூட்டணியுடன் இணைத்து கொண்டார். இப்பொழுது அதிமுகவிற்கு கூடுதலாக பலம் வந்துவிட்டது என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருந்த நிலையில் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸிற்கும் சசிகலாவிற்கும் தான் முதல் அதிகாரங்கள், முதல் மரியாதை என்பதற்கேற்ப தற்பொழுது பதவிகள் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டதன் காரணமாக எடப்பாடி தான் இதற்கு காரணம், எங்களது சமுதாயத்திற்கு எதிரியாக எடப்பாடி செயல்படுகிறார் என்ற ஒரு கோபமும் ஊருக்குள் விடாமல் பிரச்சாரத்திற்கு இடையூறாக இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. காவல்துறை உதவியுடன் பாதுகாப்பாக ஊருக்குள் சென்றுள்ளார். ஆனால் தேர்தல் நெருங்கும் பொழுது இன்னமும் பதற்றங்கள் அதிகரிக்கும். ஊருக்குள் அதிமுகவை சார்ந்த எந்த ஒரு நிர்வாகிகளும் ஊருக்குள் விடமாட்டோம், பிரச்சாரம் செய்ய விடமாட்டோம், அவர்களுக்கு ஓட்டுக்களை செலுத்த விடமாட்டோம் என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். இதற்கு என்னதான் வழி என்று பார்க்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்து செயல்பட வேண்டும், இல்லை என்றால் இதுதான் நடக்கும் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அவரது காரை வழிமறைத்துள்ளனர். இதனால் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் அங்கிருந்து சென்றுள்ளார். பதற்றங்கள் அதிகரிக்க விடாமல் தற்பொழுது குறுகிய நேரத்திலேயே காவல்துறை அதிகாரிகள் அங்கு விரைந்து வந்து பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தியதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னமும் 60 நாட்கள் தான் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறினால் மட்டும்தான் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும், இல்லை என்றால் தேர்தலில் தோல்வியை தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸிற்கு அதிக மரியாதை இருக்கிறதா அல்லது எடப்பாடிக்கு மரியாதை இருக்கிறதா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.